வணக்கம் சோழ நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியினுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி 1 வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து என்னதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் என்னதான் வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள், சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால தான் 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியினுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனியினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். அதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அது ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். இனி அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம்
விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. பொதுவாக விருச்சிக ராசியினுடைய நிலை அப்படிங்கிறது சம்பகாலமாக ஓகே தான், பரவாயில்ல, ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. காரணம், பெரும்பாலான கிரக அமைப்புகள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாத கிரகங்களின் அடிப்படையில் ஒரு சில மாதங்களில் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் இருக்கிறதுனால சில மாதங்களில் கொஞ்சம் அப்பப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதன் பிறகு நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. அதனால் சில காலகட்டங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக அவங்களுக்கு அலைச்சல், டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற நிலைகளில் விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப டென்ஷன் கொடுக்கறது ஜீவன அமைப்புகள் தான். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான மன அழுத்தத்தை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா என்ன தான் டேலண்ட்டாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலுமே விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற நிலைகளில் அவங்க சில நல்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை, அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஆதாயம் பெறக்கூடிய விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனத்தின் மூலமாக வருவாய் அப்படிங்கிறத காட்டிலும் மற்ற விஷயங்களால் பெறக்கூடிய ஆதாயம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வந்துட்டு தான் இருக்காங்க. நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளில் அலைச்சலே இருந்தாலும் கூட அதற்கேற்ற பலன்கள் பின்னாடியாவது அவங்க பார்த்துட்டு வர்றாங்க. பட் ஜீவன அமைப்புகள் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் கணக்கு தெரியறதில்ல. பெரும்பாலான விஷயங்கள் ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது. என்னென்ன விஷயங்களை செய்கிறோம், பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஆனாலும் அதுக்கு பதிலாக வேறொரு விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. சுருக்கமாக சொன்னால் கடமையை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயங்களை செய்ய போக அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக ஆதாயம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பெருசாக குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பெரும்பாலான விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதே போல் நிறைய நேரங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆசை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த காதல் விஷயங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய தன்மை விருச்சிகத்துக்கு அதிகம் உண்டு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா பற்று, பந்தம், பாசம் போன்ற விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இருக்குது. லக்னத்தை காட்டிலும் ராசிக்கு அதிகமாக இது வேலை செய்யுது. அதனால் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாரோ ஒருத்தங்க மேலே அளவு கடந்த அன்பு, பாசம் அப்படிங்கிறது ஏற்பட்டு உண்மையில அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப இந்த பற்று பாசம் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது. இளம் பருவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் யாரோ ஒருத்தங்க மேலே கண்டிப்பாக காதலில் விழுந்திருப்பாங்க. குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் மேலே பாசம், பற்று அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆசைகளை ஊக்குவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த சனியினுடைய மாற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளாக தான் பார்க்கப்படும். பெரிய அளவு தொல்லைகள் கிடையாது. பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய அளவு சிக்கல் கிடையாது. ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த 2 வருடம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் முன்னாடி இருக்கிறத விட இன்னும் ஒரு படி முன்னேறி போவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தியாவசியமான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப இந்த மாற்றங்களை கண்டிப்பாக பார்த்து வருவீங்க. படிக்கிறவங்க நல்ல படிப்பு வாசனை பெற்று அதன் மூலமாக முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். வேலைக்காக காத்திருக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்புகள், சுக வாய்ப்புகள் ஏற்பட்டு வரும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நல்லபடியாக பூர்த்தி ஆகும். குழந்தை பாக்கிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய மாற்றம், இந்த திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கிய அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே மிக மிக அற்புதமான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க மூலமாகவே யோக பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க, கொஞ்சம் அளவாக ஆசைப்படுங்க. இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அன்கண்டிஷனல் தான். அவங்களுக்கு ஒரு லிமிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. கோபத்தை காட்டினாலும் அளவுக்கு மீறி காட்டிடுவாங்க, பாசத்தை காட்டினாலும் அளவுக்கு மீறி காட்டிடுவாங்க.
ஆசை ஏற்பட்டாலும் அளவுக்கு மீது அவங்களுக்கு ஏற்படும். பற்றற்ற நிலையை நோக்கி போனாலும் அவங்க அப்படித்தான். இது அவங்களுடைய ஆசைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால எல்லையில்லாத அளவுக்கு அவங்களுடைய ஆசைகளை அவங்க வளர்த்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் லிமிட்டாக பாதுகாப்பாக இருங்க. எல்லாத்து மேலேயும் ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். அதை ஒன்றை மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா கண்ட்ரோல் இழந்துடும். ஏன்னா பொதுவாகவே 10 நாள் பசியோடு இருக்கிறவங்களுக்கு 11 நாள் பழைய சோறு கிடைச்சா கூட அந்த சோத்தை ஆரவாரம் பண்ணிடுவாங்க. உண்மையாக சாப்பிட முடியாது. இயற்கை. விருச்சிகத்தினோட இயல்பும் அப்படி தான். ரொம்ப நாள் தொடர்ந்து கஷ்டப்பட்டே இருக்கும். திடீர்னு வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது அவங்களும் அங்கே உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் கொஞ்சம் சுதாரித்து கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இடையில் வரக்கூடிய இந்த மாதிரி நல்ல விஷயங்களால் பழசு எல்லாமே மறந்துடுவோம். நம்ம கண்ட்ரோலையும் கொஞ்சம் இழந்துடுவோம். ஆனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறது. மற்றபடி சனியினுடைய இந்த மாற்றம் அப்படிங்கிறது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சாதகமான நிலைகளே இருக்குது. அதுவும் குரு பார்வையிலேயே இருக்கிறாங்க. ராசி நிலையும் சரி, லக்ன ரீதியாகவும் சரி, சனி ஒரு சாதகமான நிலைகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பெரிய உள்ள சங்கடங்கள் அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை நோக்கி முன்னேறி போயிட்டு தான் இருப்பீங்க. ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை சாதகமாகவே இருக்கும். குடும்ப உறவுகள் வகையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே ஒரு இணக்கமான சூழலை தான் பார்த்துட்டு வருவீங்க. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம், வாழ்க்கை துணையினுடைய முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க. ஆனால் விஷயங்கள், காரியங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. அது மாணவர்கள் எல்லாத்துலேயுமே ரொம்பவே சூட்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். இது வரைக்கும் ஏதோ அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டாங்க. பட் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். ஸோ மாணவர்கள் அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் ராசியின் அடிப்படையில், லக்ன ரீதியான அடிப்படையில் விருச்சிகம் அப்படிங்கிறது பலம் பெற்ற நிலையில் தான் செயல்படுது. ஸோ வரக்கூடிய அந்த சவால்களை சந்திக்க தயாராக இருப்பீங்க. அதில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படத்தான் போகுது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. போதும். கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஸோ கவனம் எடுத்துக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்குது. அதை கடந்த 2 வருடங்கள் ஒப்பிடும்பொழுது அடுத்த 2 வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்ருக்கும். பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்கள் இருக்குது. சில கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. குறிப்பாக இந்த வீடு, நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் தரக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. மொத்தத்தில் இந்த சனியினுடைய மாற்றம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் சாதகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. வேலை அலைச்சல், டென்ஷன் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுடைய காரியங்களில் அவசரப்படாதீங்க. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சந்தோஷமான நிலையை கொடுத்துட்டு வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.